வணக்கம். நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள். கரூர்ல அந்த 42 பேர் அவரை பார்க்கறதுக்காண்டி வந்தாங்கல்ல, இறந்து போனாங்கல்ல கூட்ட நெரிசல்ல. அது திட்டமிட்டு கூட்டத்தை உருவாக்குனது, கொலை பண்ணது எல்லாமே நீங்க தான். இப்போ தேவையில்லாம திமுக அரசு மேல இன்னைக்கு வரைக்கும் பழி கொடுக்கிட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் அப்புறம் பேசிக்கிறோம். ஆனா அரசு வேலை கொடுக்கறோம்னு எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? உங்களை நடிகராக பார்க்க வந்த ரசிகர் கூட்டம் அறிவு இல்லாம செத்து போனாங்க. அதுக்கு அப்ப உள்ள அரசே 10 லட்சம் ரூபாய், திமுக அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு. நீங்க ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அதோட முடிஞ்சு வச்சு யாரு விட்டு அரசு வேலையை யார் எடுத்து கொடுக்கறது? உங்களை கேள்வி கேட்கலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நீங்க தயவு செய்து இந்த அரசு ஆணையை உடனடியாக நீங்க நிறுத்தணும். எத்தனையோ பேர் டிஎன்பிஎஸ்சி படிச்சிருக்காங்க, எத்தனையோ குரூப் 1 குரூப் 2 படிச்சுட்டு எத்தனையோ பேர் வேலை இல்லாத இளைஞர்கள் ரோட்ல ஒருவேளை கஞ்சிக்கு வழி இல்லாம தர்றாங்க. அவங்களுக்கு தகுதியான ஆளுகளுக்கு நீங்க வேலையை கொடுங்க. அதை விட்டுட்டு உங்களை நடிகராக பார்க்க வந்த ரசிகர்கள் அநியாயமா செத்து போனா அதை கொண்டது நீங்க தான். நீங்க என்ன சொன்னாலும் அதுல தப்பிக்க முடியாது. வழக்கு நிலுவையில் இருக்கு. அதை விட்டுட்டு இப்ப திடீர்னு அவ்வளவு பேருக்கு 42 பேருக்கு அரசு வேலையை கொடுக்கணும்னு சொல்றீங்களா? எந்த வகையில நியாயம் அது? யாரு விட்டு அரசு வேலையை யாரு எடுத்து கொடுக்கறது? இதெல்லாம் சட்ட விரோதம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும்.